ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய பிரச்சனையை உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். நான் எப்படின்னா ஒரு 10 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கும். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷம் வாடகை வீட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு போதுமானதாக இல்லைங்கிறதுனால தான் மாற்றிருக்கோமே ஒழிய மற்றபடி ப்ராப்ளம்ஸ்னு சொல்லி நாங்கள் மாற்றினதில்லை. போன வருஷம் நாங்கள் 1 இயர் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீடு இட வசதியெல்லாம் போதுமானதாக தான் இருந்துச்சு. அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணி, வாட்டர் அல்லது பூச்சி இந்த மாதிரி ஒன்று இருந்ததுனால தான் நாங்கள் முன்னாடி இருந்த வீடு 1 வருஷம்தான் அதுலேயும் இருந்தோம். காலி பண்ணி சரி இன்னொரு வீடு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த வீட்டில் என்ன பிரச்சனைனா, ஒரே கட்டை எறும்பு பாத்ரூம் ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. அப்புறம் தண்ணியும் கருப்பாகவே வந்துச்சு. ஃபில்ட்ரு பண்ணாலும் அந்த ஃபில்ட்ரு ஒரு மாதத்துக்கு 1 டைம் மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த 2வதாக வந்த வீட்டில் அதுவும் இப்போ 1 வருஷம் ஆகப்போகுது. 11 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டில் என்ன பிரச்சனைனா, வீடும் எங்களுக்கு போதுமானது தான், அதனால எந்த தப்பும் கிடையாது. அங்கேயும் எப்படின்னா, மோட்ரு போட்டோம்னா தண்ணி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கருப்பாக தான் ஒரு சில வீட்டில் வரும். அதை கூட அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 ஹவருக்காவது அந்த கொலன்னு வருது. அந்த பாத்திரத்தில் மண்ணாக விழுகுது. பாத்திரம் கழுவுறோம்ல, அதுலேயும் மண்ணாக வருது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. சரி, நான் போய் ஓனர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி தண்ணி எங்களுக்கு கருப்பாக வருது, குடிக்கிறதுக்காக எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி கொடுங்க, கிச்சனுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் முடியாது, நாங்கள் மோட்ரு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி வரும். அப்போ 2 குடம் பிடிச்சிக்கோங்க. அவங்க எப்போ குடி தண்ணி மோட்ரு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. காலையில் போடுவாங்க போல். அப்போ நான் ஸ்கூலுக்கு கிளப்புற இதில் பார்ப்பேன். ஆனால் அப்படி இருந்தும் டேப்பை திறந்து ஒரு நாள் வச்சுருந்தேன், தண்ணியே வரல. பாருங்க அப்படின்னா உள்ளே பார்க்க மாட்டுறாங்க. அவங்க மோட்ரு போடுறப்ப இங்கே பார்க்கணும். கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம அவங்கள ஏன் ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிக்கலான்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஃபில்டரை மட்டும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஒரு 1 மந்த்துக்கு 1 டைம் ஃபில்டரை மட்டும் மாற்றிக்கிட்டு இப்போ அதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, கரெக்டான டயத்துக்கு எங்கேயும் கிளம்பி போக முடியல, இந்த தண்ணி கருப்பாக கொலன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு விட்டாச்சு. சரி, வாடகை வீடு வரும்போது வண்டி அவங்கள்ட்ட ஒரே ஒரு 2 வீலர் தான் இருந்துச்சு. வண்டி நிப்பாட்ட இடம் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க இன்னும் கொஞ்சம் நாள்லேயே பார்த்தா புது வண்டி ஒன்று வாங்கிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வண்டி நிப்பாட்ட இடம் இல்லை, வெளியில் தான் நிப்பாட்டிகிட்ருக்கோம். அதையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி 2nd ஃப்ளோர் அங்கேருந்து ஏறி வரும்போது நம்மளுக்கு லைட்டு வேணும் இல்லை. நாங்கள் 10 மணி ஆகுது வர்றதுக்கு, எந்த லைட்டுமே இருக்காது. இருட்டில் தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கீழே ஆனால் சுவிட்ச் ஒன்று இருக்குது. நான் இன்னொருத்தவங்க வீட்டு கதவுக்குள்ளே போய் அந்த சுவிட்சை போடணும், அந்த மாதிரி இருக்குது. அதை போட்டால் இங்கேருந்து ஆஃப் பண்ண முடியாது. அது 2 லைன் சுவிட்சையும் கிடையாது. ஒன்று அவங்க மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் இந்த 1 வருஷமாகவே இருட்டிலையே தான் வந்துக்கிட்டு போயிட்டுருந்தோம். நைட்டு பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு அந்த இருட்டில் அங்கனுக்குள்ளே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வர இடத்துல பார்த்தா அவங்க 1க்கு 3 செப்பல் ஸ்டாண்ட் வச்சுக்குவாங்க. நம்ம ஏறுற இடத்துக்கிட்ட அது இடிக்கும். இது மாதிரி நான் கூட எதாக இருந்தாலும் தாங்கிக்கலாம், சின்ன பிள்ளை எப்படி தாங்கிக்கும். சரி, பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த வருஷம் முடியட்டும். ஏன்னா ஜாமான் ஏற்றி இறக்க ரொம்ப கஷ்டம். அதுவும் நானும் பொண்ணு, எங்கள் அம்மா பாப்பா 3 பேர் தானே, அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்க தான் எனக்கு எங்கள் அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க. அவங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பாங்க. சரின்ட்டு ஏற்றி கொண்டு வந்தாச்சு. இப்போ வீடு பார்த்தாச்சு, இன்னொரு வீடு பார்த்தாச்சு, மாற போகிறோம். அப்போ பார்த்தா எவ்வளவோ போராடி பார்த்தோம். ஆனால் வீடு எங்களுக்கு எல்லாமே போதுமான வசதி, எனக்கும் என் பிள்ளைக்கு எங்கள் அம்மாவுக்கு தேவைன்னா ஓகே, எங்களுக்கு பெட்டர் தான். ஆனால் இந்த பிரச்சனை தான் சரின்ட்டு. ஆனால் மெயின் ஒருத்தவங்களுக்கு தண்ணி தான் மெயினாக தேவைப்படும். எது இருக்கோ இல்லையோ, காசு பணம் இருக்கோ இல்லையோ, தண்ணி இருக்கணும். அதுதான் மெயின். எல்லா குடும்பத்துக்குமே அதுதான் மெயின். அதே கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு பிரச்சனை இதில் என்ன அப்படின்னா, அவங்க இந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தண்ணி மட்டும்தான். ஏன் மேம், எங்களுக்கு ஒரே ஒரு கிச்சனுக்கு மட்டும் அதை கொடுத்தா என்ன? மேக்ஸிமம் நாங்கள் காலையில் போகிறவங்க நைட்டு தான் வரோம், எக்ஸ்ட்ரா வேணாலும் பே பண்ணுறோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. உன் வீடு இல்லை, இது என் வீடு. நாங்கள் சொல்கிறப்ப நாங்கள் தான் தண்ணி வரும்னு சொன்னோம்ல, மேலே வரவே இல்லையா? அந்த தண்ணியாவது வந்துச்சுனாலும் குடிக்கிறதுக்காக வடிகட்டியாவது யூஸ் பண்ணலாமே, அதுவும் வரலையே. அதுவும் எந்த நேரம் அவங்க போடுறாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம பார்க்கணும். அது மாதிரி இங்கே மோட்ரு போட்டாலும் நம்மளுக்கு கேட்கவே கேட்காது, நிறைஞ்சி ஊற்றுறது கேட்காது, எதுவுமே பண்ணாது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஓட்டியாச்சு. ஆனால் காலைல போகிறவங்க நைட்டு 10-10:30 கூட ஆயிரும் சில நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ காலி பண்ண போகிறோன்னு சொல்லியாச்சு. போன மாதம் லாஸ்ட்டில் காலி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்.
இடையில வந்து ஈஸ்டர் வந்துச்சு எங்களுக்கு, அந்த துக்க நாளில் வந்து காலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் ஒரு 10-11 தேதியில் ஃபோன் அடித்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நாங்கள் ஒரு 10-11 தேதிக்குள்ளே காலி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஆல்ரெடி மோஸ்ட் நம்ம வந்து சாவி வாங்கி இன்றைக்கி வந்து பாட்டிமன்றதுனால பால் காய்ச்சலை ஞாயிற்றுக்கிழமை காய்ச்சிக்கலாம், சனிக்கிழமை எடுத்துடலாம் சாமனை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா வாசலில் உள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல அவங்க கீழே வீடு வேலை பார்க்குறாங்க போல். நாங்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் வேலை பார்த்துக்குங்க மேம், போய் ஜாமான் இறக்கி ஏற்றவே இந்த வீட்டில் 2வது மாடினால வளைஞ்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ நைட்டு வந்து பார்க்குறோம், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு நோண்டி போட்டு வாசல் என்ட்ரன்ஸ்லாம் அந்த வீட்டோட வேலை பார்க்குறத நோண்டி போட்டிருக்காங்க. எப்படி ஜாமான் இறக்குறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் அப்படின்ட்டு இப்போ வந்து சொன்னால் அது எங்கள் வீடு, உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வேலை பார்க்க முடியாது, நீங்கள் தான் மார்ச் மாதம் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அவங்களும் ஒரு கிறிஸ்டின் தான், நம்மளும் ஒரு கிறிஸ்டின்றதுனால அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஈஸ்டர் துக்க நாளில் போய் எப்படி காலி பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. என் வீடு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நாங்கள் எப்போ வேணாலும் வேலை பார்ப்போம், நாங்கள் சொல்லி வச்சப்போ தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சொந்த வீடுன்றது ஒரு எவ்வளோ பெரிய, அதனால் சொந்த வீடு தான் இருக்கணுன்றதில்ல, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் பாவம்தான்ங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொந்த வீடு வச்சுருக்கவங்க எல்லோரும் அவங்களையும் ஒரு மனுஷனாக மதிக்கணுன்றது தான் என்னோட இது. அவங்களுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்தா போதும், அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்னா அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. இது என்னோட குறிக்கோள். சொந்த வீடு வச்சுருக்கவங்க எல்லாரும் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கவங்க இனிமேல் ஒரு 1க்கு 4 வாட்டி யோசித்து வாடகை வீட்டுக்கு போகணும் போல். இப்போயுமே நான் போகிற வீட்டில் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் குடி தண்ணி தான். நம்மளுக்கு கடைக்கும் பக்கத்துலேயும் இருக்கணும், பாப்பாவும் நம்ம கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடையிலே இருக்கிறான் அப்படின்றதுனால பாப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு பக்கத்தில் வாடகை கூட இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்குவோம். காசு என்றைக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள். அதனால் நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கிற மோட்டிவ் தான் நம்ம போகணுமே ஒழிய, வாடகை கம்மியான்றதுனால வந்து நான் அனுபவிச்சது நிறைய. இப்போ இன்றைக்கி 40,000-30,000 செலவு ஆகுது ஷிஃப்ட் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் கலட்டி மாட்டுறதுக்கு எல்லாமே. யோசித்து பார்த்தா அதுக்கு கூட 2,000 கொடுத்துட்டு சந்தோஷமாக கூட இருந்துடலாமே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட். கூட 2,000-3,000 இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துடலாமேன்னு தோணுது. இதே மாதிரி எத்தனை பேருக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துருக்கீங்க, அதை எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னதாவது தவறு இதில் வந்து தவறு பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்டில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.